ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துரந்தர் த ரிவெஞ்ச் படத்தை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஐசிடிக்கு வந்திருக்கேன். காய்ஸ், நாளைக்கு ரம்ஜான்னால அவ்வளோ இன்னைக்கு பாருங்க ஃபுல்லாக ஆஃபர் தான் போகணும் நினைக்கிறேன் ஐசிடியில். ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம துரந்தர் 2 நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் நானே போய் டிக்கெட் எடுக்க போகிறேன். ஸோ டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன். என்னடா துரந்தர் ட்ரெய்லரே ஓடல. காய்ஸ் பாருங்க ஃபுல்லாக ஆயிடுச்சு. இங்கே தான் எடுக்கணும். துரந்தர் ஐயோ 4 ஹவர் காய்ஸ், 4 ஹவர் தேட்டரில் உட்கார போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 4 ஹவர் படத்தை பார்க்க போகிறேன். என்ன ப்ரோ 3 ஹவர் 55 நிமிஷம் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு எப்படியோ 4 ஹவர் ஆகிடுவாங்க. இப்போ நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னா அது நான் காலைல தான் போகிறதா இருக்கும். துரந்தர் 2 படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வந்துட்டேன். இப்போ தான் வந்து பார்ட் 1 பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்ட் 2 வந்துருச்சு. இப்போ உங்களுக்கே டவுட் இருக்கும், ப்ரோ ஏன் ப்ரோ இந்த ஹிந்தி படத்தை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. காய்ஸ், ஆக்சுவலாக வந்து நான் ஹிந்தி படம் ரொம்பலாம் பார்ப்பேன். எல்லா படமும் மோஸ்ட்லி நான் வந்து பார்ப்பேன். பட் இந்த துரந்தர் படம் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண படம். ஏன்னா வந்து இந்த டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உரி படம் எடுத்தது. உரி படமே வந்து பயங்கர ஹிட்டு. அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ரியாலிட்டி சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் துரந்தர் 1 வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா அந்த படத்தில் போட்ட செட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவே ரியாலிட்டியாக இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் இண்டியாவாக இல்லாமல் ஒரு பக்கா ஹிந்தி படமாக எடுத்தனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அந்த படத்தில் வந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், உண்மையாகவே எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் பார்ட் 2 வந்து இவ்வளோ சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு நானே நினச்சி பார்க்கல. ரொம்பவே சீக்கிரம் வந்துருச்சு இந்த படத்தோட பார்ட் 2 வந்து இல்லாமல் இந்த படத்தோட பார்ட் 2 டூரேஷன் பார்த்திங்கன்னா 4 ஹவர். இந்த 4 ஹவர் தான் நான் எப்படி தேட்டரில் உட்கார போகிறேன் அப்படின்னு தெரியல. காய்ஸ், இதுதான் துரந்தர் 2ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அந்த ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக், அதாவது எப்படி வந்து அவர் வந்து ஆயுள் கைதியாக ஆனார், அதுக்கான விடை வந்து இந்த படத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சீக்குவலாக இல்லாமல் இது ஒரு ப்ரீக்குவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட ஃப்ளாஷ்பேக்கே வந்து மாற்றி காட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து போன படத்தில் ஒரு மெயின் போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரை வந்து கொலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அதிலே ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாங்க. அதுவும் வந்து இந்த படத்தில் தான் தெரியும். இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து எப்படி பாகிஸ்தானை வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு போக போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாமே இந்த பார்ட் 2ல் பார்த்தா தான் தெரியும். அந்த ஹீரோயினுக்கு வந்து இவர் ஹிந்துஸ்தான் தெரிஞ்சிருமா அப்படிலாம் வந்து இந்த படத்தில் எல்லாத்துக்கான கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட முடிச்சிருவாங்க, இல்லை அடுத்த பார்ட் இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ எது இருந்தாலும் துரந்தர் 2 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் படம் பார்த்து முடிச்சு நான் சொல்கிறேன். நான் இதே மாதிரி ஆக்டிவாக சொல்லுவேன்னா இல்லை வந்து தூக்க கலக்கத்தோடு சொல்லுவேன் அப்படின்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து படத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் படத்தை பார்த்து நான் ரிவ்யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் படத்தை ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், ஒன் டே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறது, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போகிற போல நம்ம வாங்க மாட்டோம். ஒன் டே ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு பார்க்க நல்லா வாங்கிட்டேன். இங்கே ஓட்டலாம், இங்கே ஓட்டுவோம், அவ்வளோதான். ஒட்டுறதுக்குன்னு வச்சுருக்காங்க, ஒட்டுவோமே. ஓனிஎக்ஸில் தான் பார்க்க போகிறோம். ஓனிஎக்ஸில் வந்து சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். துரந்தர் 2 படத்தை ஓனிஎக்ஸில் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓனிஎக்ஸ் பாருங்கள், ஓனிஎக்ஸ் 2வது ஹாலில். ஓகே, see you later. ஹாய் காய்ஸ், என் கண்ணை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தான் நான் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரேன். நான் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஹாய் காய்ஸ், எப்படியோ படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் வந்து பார்ட் 2 ரிவ்யூ சொல்லணும்னா எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியல. ஆக்டிங்கை பற்றி பேசலாமா இல்லை ஆக்ஷன் சீனை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மேக்கிங்கை பற்றி பேசிடுவோம். மேக்கிங் வந்து ஓவராலாக வந்து சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 1ல் வந்து எப்படி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இந்த பார்ட் 1ம் பார்ட் 2 வந்து ஒரே மாதிரி எடுத்திருப்பாங்க போல், ஒரே டைம் லைனில் எடுத்திருப்பாங்க போல் ஷூட்டிங்கை. எப்படி நம்மளோட படம் அந்த ஆடாதாட்டம் படம் வந்து 1 2 ஒரே மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணும்போது, அதே மாதிரி இந்த படமும் வந்து 1 2 சேர்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இந்த சீன் வந்து பார்ட் 1க்கு வரணும், இந்த சீன் வந்து பார்ட் 2க்கு வரணும் அப்படின்ட்டுன்னு. இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ஃபேமிலி ட்ராமாவாக தான் ஆரம்பிக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது வந்து அந்த ஓப்பனிங் சீன் அந்த ஆரி பாட்டு வரும்போது படம் வந்து வேறு லெவலில் போக போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. பட் என்ன ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்
பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு 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 கமர்ஷியலாவும் நெறைய ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா கொஞ்சம் மசாலாவா இருந்துச்சு. பட் வந்து பார்ட் 2ல வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் வந்து ரொம்பவே ஸ்டாரி டெல்லிங் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு. அது வந்து ரொம்ப ஓவர்லூப் பண்ண மாரி இருந்துச்சு. எனக்கு வந்து ஏன்னா படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 ஹவர் கிட்ட இருக்கு. ஓகேவா? நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் வந்து அவங்க பேசுற சீன்ஸ் எல்லாமே முக்கியமான சீன் தான். தேவையான சீன் தான். அது வந்து போரிங்கா அடிக்குது அப்படின்னு இல்ல. பட் வந்து அது ரொம்ப நேரம் போது. அப்ப 4 ஹவர் எடுத்துட்டோமே, அத வந்து காட்டியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நேரம் போன மாரி இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்தாலும் கூட எல்லாமே உட்காந்து பொறுமையா தான் பார்த்தாங்க. பட் எனக்கு தான் இப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். பட் எல்லாமே வந்து பொறுமையா தான் பார்த்தாங்க. பட் நான் வந்து பார்ட் 1 மாரி பார்ட் 1 விட வந்து இந்த பார்ட் 2 வந்து அதிகமா இருக்கணும். அந்த ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், அந்த படம் விறுவிறுப்பா போறதுல இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அத விட ஃபாஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு போயிட்டேன்னு நெனைக்கிறேன். பட் வந்து 1 எப்படியோ அதோட கன்டினியூஷன் தான் 2 அப்படின்ற மாரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு சில ட்விஸ்ட்லாம் நெறைய இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நடுவுல வந்து ஒரு பிரதரோட சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பீக்கு. அதெல்லாம் என்னடா ஆகப்போகுது அடுத்தது அப்படின்ற மாரி ஆயிருச்சு. ஆனா பரவால்ல. இந்த ஒரு டைம்லயும் பார்த்தீங்கன்னா, வயசானவங்கலாம் வராங்க இந்த படம் பார்க்கறதுக்கு. மோஸ்ட்லி வந்து ஹிந்தி அவங்க தான் இருந்தாங்க. ஹிந்தி, பங்களாதேஷ் அந்த மாரி ஆளுங்க தான் இருந்திருப்பாங்க இந்த படம் பார்க்கும்போது. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு இந்த படத்துல வந்து பாட்டு வந்து குறைவா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பாட்டு தேவைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1 அந்த லவ் எல்லாமே வந்து பார்ட் 1லயே காமிச்சுட்டாங்க. பார்ட் 2க்கு வந்து அந்த ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் யார் யாரெல்லாம் போட்டு தள்ளினாரு, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதனால தான் வந்து துரந்தர் 2 ரிவெஞ்ச் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவரு யார் யார் போட்டு தள்ளுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து இந்த பார்ட் 2ல வந்து காமிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கிட்ட போகுது. எண்ட் கிரெடிட் போயிட்டு இருக்கும்போது கூட சீன் போய்க்கிட்டு தான் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த படம் உட்காந்து பார்க்கணுன்ற ஒரு பொறுமை இருந்துச்சு அப்படின்னாக்கா, கண்டிப்பா பாருங்க. இல்ல எனக்கு வந்து டைம் இருக்கு. நான் டக்கு டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னாக்கா, தயவு செஞ்சு இது வந்து உங்களுக்கான படமா இல்ல. நீங்க வந்து பார்ட் 1 பார்த்துட்டு, ஓகேடா பார்ட் 2ல என்ன சொல்ல வராங்க? இது வந்து இந்துஸ்தானிய எப்படி வந்து பாகிஸ்தான வந்து எதிர்த்தாங்க அப்படின்னு நீங்க வந்து ஆர்வமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த துரந்தர் 2 நீங்க சேர்த்து பாருங்க. 1 பார்த்துட்டு அப்படியே 2 சேர்த்து பாருங்க. அதனால தான் வந்து அ அதனால தான் வந்து 2த்தையும் ஒண்ணா குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அ யாருமே வந்து இத மறந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ட் 1 வெளியாகி ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பார்ட் 2 விட்டுருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் வந்து பாலிவுட்ல வந்து ஒரு பிளாக் பஸ்டரா இருக்கும். ஏன்னா பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஃப்ரெஷ்ஷா புதுசா வந்துச்சு. அதுக்குள்ளேயே வந்து பார்ட் 2 வந்துச்சுனால கண்டிப்பா எல்லாமே போயிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ கைஸ் இதுதான் வந்து என்னோட ரிவ்யூ. ஆனா அடுத்த பார்ட் வருமான்ற மாரிலாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது சீக்வல் படம் தான் நெனைக்கிறேன். பார்ட் 1, பார்ட் 2ன்ற படம் தான் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல வந்து அவங்க பார்ட் 3 பண்ணாங்கன்னா, பிசினஸ்க்காக தான் பண்றதா இருக்கட்டும். அப்படிதான் இந்த படம் நல்லா போச்சு. அதனால வந்து பார்ட் 3 பண்ணலாம். அப்படிதான் பண்றதா இருக்குமே தவிர, இந்த படம் வந்து பிளான் பண்ணது ஒரு சீக்வலா தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகே கைஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம ரிவ்யூ இவ்வளோதான். ஏன்னா ஏன்னா நீங்களும் போயிட்டு இந்த படத்த இப்ப பார்க்கணும். ஓகேவா? நம்ம ரொம்ப பேசினா வந்து இதிலேயே நம்ம இன்னைக்கு கேட்ட மாரி இருக்கும். அதனால நீங்களும் போய் படத்த பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோ உங்கள அடுத்த வீடியோல பார்க்குறேன். பாய் கைஸ்.